நபாட்டியில் சீஸி நூடுல்ஸ், அதாவது சீஸ் மசாலான்னு போட்டிருக்காங்க. நபாட்டி வந்து எல்லாரும் சாப்பிட்ருப்போம். இப்போ வந்து நூடுல்ஸ் போட்டிருக்காங்க. நான் கடையில் பார்த்தேன். சரி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துருவோம். இதில் வந்து என்னென்னா ஒரு பாக்கெட்டுக்கு 210 ml போட்டிருக்காங்க. நம்ம 2 பாக்கெட் அதனால 420 ml, கிட்டத்தட்ட 420 ml நான் எடுத்துக்கிட்டேன் வாட்ரு. அதை ஊற்றிட்டு கொதிக்க விட்டுறோம். தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இடையில நம்ம பாக்கெட்டை பிரித்து இதை வந்து 4ஆக உடச்சி எடுத்துக்குவோம். 1 2 ஓகே 4 பீசஸ். ஓகே இந்த மசாலாவை கட் பண்ணி வச்சுக்குவோம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றாவே இதில் கொட்டிப்போம். கொட்டியாச்சு. சீசனிங் கொட்டிட்டு அது கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால அதை லைட்டாக கரைய விட்ருவோம். அவ்வளோதான், கரைஞ்சிருச்சு. அது பார்க்குறது தான் கட்டியாக இருந்துச்சு. இதில் போட்டோடனே கரைஞ்சிச்சு. அப்படியே வந்து இந்த நூடுல்ஸை அப்படியே இதில் இறக்கிடுவோம். ஓகே இறக்கிட்டு இதில் என்ன போட்டிருக்காங்க, பேக்கில் என்ன போட்டிருக்காங்க, 2 நிமிஷம் குக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் மூடி 1 நிமிஷம் வைக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பண்ணிடுவோம். ஓகே டைம் பார்த்துப்போம். ஓகே 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சரி இப்போ என்ன பண்ணிடுறோம்னா ஓரளவு குக் ஆகிருக்கு. இப்போ அப்படியே வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடறோம். 1 நிமிஷம் பேக்கில் மூடி வச்சிருக்க சொல்லியிருக்காங்க. நம்ம 1.5 நிமிஷம் மூடி வச்சுருப்போம். ஓகேவா? 1.5 நிமிஷம் இல்லைங்க, 1.5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி எடுத்து பார்ப்போம். தண்ணி பெருசாக வத்தலைங்க, தண்ணி அப்படியே தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் சீஸி நூடுல்ஸும் போட்டிருந்தாங்கல்ல, அதனால தண்ணியாக தான் இருக்கும் போல். சரி அப்படியே எடுக்கிறோம். அப்படியே தண்ணியோடய எடுத்துக்கிறோம். நூடுல்ஸ் நல்லா குக் ஆகிருக்குங்க. இந்த ஒரு பாருங்கள். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தண்ணி எப்படி இருக்குன்னு குளிச்சு பார்த்துருவோம். தண்ணி கரெக்டாக தான் ஊற்றணும். அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலாவோட டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் நல்லா இருக்குது, நல்லா குக்காக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. பட் ஆனால் வந்து எனக்கு என்னென்னா மசாலா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது மசாலா டேஸ்ட்டு. அதனால் அது மட்டும் பார்த்துங்க. மற்றபடி நல்லா தான் இருக்குது. பட் மசாலா டேஸ்ட்டு அவ்வளோ இல்லை. தண்ணி நம்ம கரெக்டாக தான் ஊற்றணும். ஓகேவா? 210 ml தான் ஊற்றணும். கரெக்டாக எரிஞ்சிச்சு. ஆனால் தண்ணி மீதி இருக்குது. இந்த தண்ணி வற்றிருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி எப்படின்னு தெரியல. பட் ஆனால் இது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் மிளகுத்தூள் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே மேலே தூவிட்டு சாப்பிட்டேன்னா அந்த காரம் கரெக்டாகிடும். நீங்கள் அதையும் பண்ணிப்போம். பெப்பர் பவுடரை எடுத்து இதுலேயும் கொஞ்சம் இதில் நிறைய போட்டேன். ஏன்னா இது நான் சாப்பிட்றதில்ல. இப்போ காரம் கரெக்டாக இருக்குது. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது டேஸ்ட்டு ரொம்பலாம் நல்லா இல்லை, பரவாயில்ல, ஓகே.